ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன் ஸ்டாலின். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களும் வந்துட்டு அவன் டக்குன்னு தூக்கவும் பயந்து போய் பார்க்குறீங்க. பார்த்தா லீன்றதும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் திமிரி அவன்கிட்டேருந்து இறங்க பார்க்க அவனும் முறைப்பில் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அடுத்த நிமிஷம் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அவனோட ரூமுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கான். நீங்கள் பயந்து போய் அப்படியே பார்க்குறீங்க. அவனா தூக்கிட்டு வந்தவன் மெதுவாக அவன் ரூமில் அந்த பால்கனியில் ஒரு ஊஞ்சல் இருக்கும்ல, அங்கே தான் தூக்கிட்டு போகிறான். அதில் அப்படியே உட்கார வைக்க அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் காலுக்கு பக்கத்தில் உட்காரான். நீங்கள் அப்படின்னு காலை இழுத்துக்க பார்க்க அப்படின்ட்டு அவங்க காலை அப்படியே இழுத்து இப்போ அவனோட மடியில் அப்படியே உங்கள் காலை பிடிச்சி வைக்க நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவன் பேக்கெட்குள்ளேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து தங்க கொலுசு அதை எடுத்து அப்படியே உங்கள் காலில் போட்டு விடுறான். நீங்களோ அடேங்கப்பா அப்படின்ட்டு ஒரு வெள்ளி கொலுசு, ஏன் சாதாரண கொலுசு கிடைக்காதான்னு ஏங்கின உங்களுக்கு தங்கத்தில் கொலுசு, அதுவும் அப்படியே அவனே போட்டு விட்டு உங்கள் காலை பிடிச்சி அப்படின்னு கிஸ் பண்ண அப்படியே அவன் கொடுத்த கிஸ்லேயும் அவன் அன்புலேயும் மெய்சிலுத்து போய் அப்படியே உட்காந்துருக்க. அவனும் அப்படியே பின்னாடி வந்து ஊஞ்சலை மெதுவாக ஆட்டி விடுறான். நீங்கள் அப்படியே ஊஞ்சலாட அப்படியே தள்ளி வந்து நின்று அதை கை கட்டி ரசித்து பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணுக்கு ஒரு ஏஞ்சல் அப்படியே தரையில் இறங்கி வந்து பூமியில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலு. அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு மயக்கத்தில் இருக்கான். அவனும் அப்படியே ரசித்து தள்ளி நின்று பார்த்துருக்கான். இதெல்லாம் சாருக்கு தெரியாத விஷயம். பிகாஸ் அந்த அளவுக்கு என்றைக்கு உங்களை விட்டு தள்ளி நின்றுருக்கான். எப்போவுமே கூட இருக்கிறவன் இன்றைக்கி தள்ளி நின்று உங்களை ரசிக்கிறான். எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். அவனோட கண்ணும் அப்படியே கழுத்துலேருந்து கீழே இறங்குது. அப்படியே அவனும் இல்லை இப்படிலாம் பார்க்காதடாலி, கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் பண்ணாலும் அப்புறம் அவளை நீ அசுரடா மாறி அப்படி சுவாகா பண்ண பார்ப்ப, அதுக்கு அவள் தான் கஷ்டப்படுவாள், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை அவனே அடக்கிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் தெரியாமல் உங்களை அவன் ரசித்து பார்க்குறதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவன் என்ன தான் கொஞ்சம் தள்ளி நின்று உங்களை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் பார்க்கும் போதே குறுகுறுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஷையாகி உங்கள் கண்ணமெல்லாம் அப்படியே செவந்து போக அதெல்லாம் பார்க்கும் போதே அவனுக்கோ எங்கப்பா கொல்றாளே அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அவனை நீங்கள் லவ் பண்ணுறது அவனுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் அதாவது என்ன சொல்லுவாங்க, லவ் பண்ணப்படுறது ஒரு சந்தோஷம் இல்லையா, அது அவனுக்கு இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்கள கஷ்டப்படுத்தாமல். அப்படியே ரசிச்சிட்டு இருந்தா அது நம்ம லீலி. அவனால் எவ்வளோ நேரம் தான் தன்னோட எல்லா எமோஷ்னல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்க ஊஞ்சலை பிடிச்சி இப்போ அவங்கள அப்படியே தூக்குறான். நீங்கள் அவனையே பார்த்து ஷையாகி அப்படி கீழே குடிஞ்சிக்கிறீங்க. அவங்கள மெதுவாக தூக்கிட்டு வந்து அந்த பால்கனி திட்டில் உட்கார வைக்கிறான். அவங்க காலுக்கு நடுவில் இப்போ அவன் நிற்கிறான். அவங்கள அப்படியே பார்க்குறான். கிறக்கமா பேபி அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணையே ஒத்து பார்க்க நீங்களும் அவனையே பார்க்குறீங்க. அவங்க ரெண்டு கையும் எடுத்து அப்படியே அவன் கண்ணத்தில் வச்சுக்கிறான். அவன் ரொம்ப நேரமாக அந்த சில்லு காற்றுல நின்றனால அவன் கண்ணமெல்லாம் சில்லுன்னு இருக்குது. உங்கள் கை சூடாக கதப்பாக இருக்குது. அவனும் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு உங்களே பார்க்க நீங்களும் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. ஸோ மெதுவாக உங்களை இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நீங்களும் அமைதியாக அவனுக்கு வந்துட்டு அசைஞ்சு கொடுக்க. ஸோ நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அவனும் கிஸ்ஸை பிரேக் பண்ணி உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்க பேபி அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் மெதுவா அப்படின்னு பார்க்குறீங்க. உன்கிட்ட உனக்கு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. உனக்கு உங்கள் அண்ணனை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அண்ணனை பிடிக்குமான்னு கேட்டதும் அப்படி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. கண்ணில் தாரையாக கண்ணீர் மட்டும் வடியுது. பதில் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு சோகம் முகத்தில். அப்படியே அவனை கண்ணெல்லாம் டியோஸோட நிமிர்ந்து பார்க்க அவனுக்கு அதை பார்க்க கூட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் உங்களை என்னடி அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணை தொடச்சி விட அப்படின்னு அலறீங்க. அவங்களால சொல்ல முடியல. அண்ணனை அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அண்ணனுக்கு தான் என்ன பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டமாகப்பட்டேன். அவ்வளோ கஷ்டம். அதுக்கு ஒரே காரணம் என் அண்ணன் தான். இருந்தும் இல்லாமல் இருந்துட்டானே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வாய் தந்து சொல்ல முடியலாட்டியும் அது உண்மை தானே. அது தெரியாத அளவுக்கு லீவ் ஒன்றும் முட்டாள் இல்லை. தெரிஞ்சே தான் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க விரும்புகிறான். ஆனால் நீங்களும் வாயை திறக்கலை. பட் கண்ணில் வந்து டியர்ஸ் மட்டும் நிற்கவே இல்லை. அவனும் நீங்கள் அலறதை பார்க்க சகிக்காமல் அப்படியே கண்ணை தடிச்சிட்டு ஏய் பேபி அல்லாதடி எது கலரா இங்கே பாரு, நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லாரும் எந்த நேரத்துலையும் கெட்டவங்களாக இருக்கிறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவன் உங்கள் அண்ணன், அவன் பக்கமும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்க பேபி நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருடி. நான் உனக்கு அட்வைஸ்லாம் பண்ணலை. இங்கே பாரு, கூடவே இருந்த அம்மா
திடீர்னு இல்லாமல் போயிட்டா அது ரொம்ப கொடுமைடி. அந்த கொடுமை தனிமையில் இருந்திருக்கான். அதுவே அவனை முரடனா மாற்றிருக்கலாம். அந்த கோவத்தை யார்கிட்ட எப்படி காட்டுறன்னு தெரியாமல் அவன் இப்படிலாம் அவன்கிட்ட நடந்திருக்கலாம். மேபி அதுதான் காரணமாகவும் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அம்மா விளக்குறது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன்டி புஜ்ஜி அப்படிங்கிற அவன் கண்ணும் லைட்டாக கலங்க. இவ்வளோ பெரிய ஆள் அலறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எப்போவுமே திமிரா கெத்தா அப்படியே தெரியிறவனா இன்றைக்கி கண்ணில் டியூஸோட பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்க உங்கள் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு, ஆமாம் பேபி, உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோடய 5 வயசு இருக்கும் அப்போது என் அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கடி. என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போது சங் அங்கிள் தான் என்னை வளர்த்தாரு. அப்போ அவருக்கு 25-26 வயசு தான் இருக்கும். என்னையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்க்க, அதையும் விட கம்பெனி பார்க்க அவரால் முடியல. ரொம்பவும் கஷ்டப்பட்டார். அதனால தான் எனக்கு என் அம்மா இல்லாத வேதனை ரொம்ப இருந்தாலும் சங் அங்கிள் இருக்காருன்னு ஒரு தைரியம் இருந்தது. பிஸ்னஸில் ஓடி ஓடி உழைச்சேன். எனக்கு உங்களை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி தான் தோணும். என்ன என் பக்கம் செங் அங்கிள், உன் அண்ணனுக்கு நீ, அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட். மற்றபடி இழப்பு 2 பேத்துக்கும் ஒன்று தான். இப்போ அம்மானே யாருமே இல்லாதம்மா வளர்கிறது ரொம்ப கொடுமை. அந்த வயசில் அவன் தனிமையில் இருந்திருக்கான். அப்போது அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நல்லது கெட்டது சொல்ல பெரியவங்க யாராவது இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கே என்ன தான் அங்கிள் வளர்த்தாலும் சில விஷயங்கள் அம்மா இல்லை, அம்மா சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்கிறனால நானே முரட்டுத்தனமாக தானடி வளர்ந்து நிற்கிறேன். எது சரி எது தப்பு, நான் செய்கிறதா சரி அப்படின்னு நான் வளர்ந்த மாதிரி தான். அதே மாதிரி தானே அவன் அண்ணனும் இருப்பான். அவன் ஒரு சிஸ்டர் இருந்தும் அதை பார்த்துக்கல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஏரா பேபி ரொம்ப நல்லவடி. உன் பிரதர் உனக்கு பண்ணதை நீ அவனுக்கு திருப்பி பண்ணிடாதடி. நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். ஏன்னா நீ ரொம்ப நல்லவ. ஏரா பேபிக்கு யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாது. ஏன் ராக்குட்டிக்கே வெறுக்கிற மாதிரி நடிக்க கூட தெரியாது. குழந்தடி அவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்களும் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் உன் அண்ணன் மதானா சொல்லப்போனால் அவனை விட மோசம். நிறைய விஷயத்தில் உன்னை வெறுக்கிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி உன்னை எவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னையவே நீ மன்னிக்கலையா? அதே மாதிரி தான் உன் அண்ணனுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. ப்ளீஸ் டி பொண்டாட்டி அப்படின்ட்டு அவனும் கேட்க நீங்கள் வாயே திறக்கல. சரி ஓகே அப்படின்னு அப்படியே தூக்கி அவங்கள அப்படியே அந்த ஊஞ்சலில் கரைச்சிட்டு, நீ பார்த்துட்டு இருந்த வேலையா நான் போய் கண்டினியூ பண்ணுறேன், நீ ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணு அப்படியே நான் சொன்னதை கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே தள்ளி 2 ஸ்டெப் தான் வச்சுருப்பான். அப்படியே நீங்கள் அந்த கொலுசு சத்தம் கேட்குற அளவுக்கு சல்னு பின்னாடி ஓடி வர அவன் திரும்புகிற டக்குன்னு போய் அவனை பின்னாடியிலேருந்து அப்படியே பேக் ஹேக் பண்ணுறீங்க. அவனுக்கும் ஆனந்த அதிர்ச்சி. தானாக இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதில்லையே. ஸோ சந்தோஷம் தாங்கலை. உங்கள் கையை அப்படியே பிடிச்சி உங்களை அப்படியே முன்னாடி இழுத்து, என்ன புஜ்ஜுக்குட்டி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நீங்களோ அப்படியே அவனை பார்த்துட்டே இப்போ அப்படியே காலில் கொஞ்சம் எக்கி அவனை பிடிச்சி குனிய வச்சு அவன் பொருளில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கோ அந்த கிஸ் எப்படியோ இருக்கா, அப்படியே கண்ணில் ஓரத்தில் லைட்டாக டியர்ஸ் வருது. கல்லுக்குள்ளும் ஈரம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களோ இது வரைக்கும் எப்படியோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் இருப்பேன், உங்களுக்கு எல்லா அம்மா அப்படின்னு வாயை திறந்து மட்டும்தான் சொல்லலை. பட் உங்களோட அந்த ஹக்கு அந்த கிஸ்ஸிலே அவனுக்கு புரிய வச்சுட்டிங்க. அதனால தான் அவனுக்கே அந்த டியர்ஸு இனி என் ராபேபி எனக்காக இருப்பா அப்படிங்கிற சந்தோஷம் அவனுக்கு தாங்க முடியல. ஸோ அதான் அது என்ன சொல்லுவாங்க, ஆனந்த கண்ணீர் அவனுக்கும் வந்துடுச்சு. ஸோ அப்படியே அவனை உங்களை ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். இங்கே அப்படியே சாராவோட மடியில் ஃபிலிக்ஸ் படுத்துட்ருக்கான். அப்படியே அழுது ஃபீல் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். ஒரு குழந்தை அடித்தா அழுது அம்மாக்கிட்டே திரும்ப தூங்கலை. அந்த மாதிரி தான் சாராவே திட்டிட்டு இப்போ அவன் மடியிலேயே தான் தஞ்சம் புகுந்து அப்படியே ஃபிலிக்ஸ் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவளுக்கும் டியர்ஸ் வருது. ஸோ கண்ணை தொடச்சிட்டு அப்படியே பார்க்குறா. அவனும் அழுது இப்போ தான் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, அண்ணன் நேரம் வந்திருக்கும், நானாக்க தெரிஞ்சால் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி மெதுவாக அவனை படுக்க வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு மெதுவாக அப்படியே ஃபிலிக்ஸை நகர்த்தி தலைவாயில் நல்லா படுக்க வச்சுட்டு அங்கேருந்து சாரா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எதுக்கோ பாரி கொடுத்த மாதிரி சாராவோ அப்படியே ஃபிலிக்ஸை பற்றி யோசிச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துருக்க. சாரா அப்படின்னு ஒரு சவுண்டு, இவன் இங்கே வந்தான் அப்படின்னு சாரா சுதாகரிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே வந்த ஃபிலிக்ஸோ அவளை இழுத்து அவளை எப்படி அப்படியே கிஸ் பண்ண,
டே என்ன பண்ணுற மலைமாடு இது ஏன் வீட்டுடா டே மலைக்குரங்கு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை தள்ளிட்டு இருக்க. அப்போது விடாமல் என்னடி என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்ட, காலையில் கண்ணை முடிச்சதும் ஒன்றை தான் தேடின தெரியுமா, ஏண்டி என்னை விட்டு வந்த, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ குழந்த மாதிரி திரும்ப அவளை எடுத்து அப்படியே கிஸ் பண்ண போக அவ்வளோ நானாக பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ அங்கே வந்துடுறான் பங்க்சன். அவனும் அப்போ சாராவை ஹக் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத நல்லா பார்க்குறா தெரியுது. ஸோ பங்க்சனுக்கு செம்ம கடுப்பாக்குது. பிடிச்சி அப்படியே இழுத்து ஃபிலிக்ஸா கண்ணத்தில் ஒரு அறை தான். ஆனால் ஃபிலிக்ஸ் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் சாரா அடிட்டு அவகிட்டே தான் போகிறான். டே மயிறு பேசிகிட்டு இருக்கீங்கண்ணா நீங்களா அவள்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பங்க்சனை இழுக்க. அதெல்லாம் ஃபிலிக்ஸ் கண்டுக்கிற மாதிரி இல்லை. சாராவுக்கோ ஐயோ 2 பேத்துக்கு நடுவில் பெரிய சண்டை வந்துடுமோ, ஏற்கனவே வாய்க்க தருகிறார் இவன் வேறு அப்படின்ட்டு ப்ளீஸ் ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே கெஞ்சிட்ருக்கா. ஃபிலிக்ஸும் அங்கே நகர மாதிரி தெரில, பங்க்சனோ அவனை விடுற மாதிரி தெரில. பங்க்சனோ டே பரதேசி அறிவில்லை அவன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னால் புரியாது, பெதுக்கடா இங்கே வந்த வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. இப்போ அப்படியே சாராவோ நானா ப்ளீஸ் ஃபிலிக்ஸ் பாவம் அப்படின்ட்டு அப்படியே அவளுக்கு அழுகியாக வருது. அப்படியே ஒரு மாதிரி கேட்க பங்க்சனோ பாப்பா நீ வாய முடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, இங்கேருந்து போனி நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தள்ளிட்டு இருக்கா. ஃபிலிக்ஸும் அங்கேருந்து நகராமல் நிற்கிறான். இங்கே சாராவால் 2 பேரும் சண்டை போடுக்கிறத பார்க்க முடியல. அவளுக்கு சங்கட்டமாக இருக்குது. ஐயோ பிரச்சனை பெருசாயிரும் போலேன்னு நானா ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. அழுக முட்டிக்கிட்டு சாரா பேச பங்க்சனுக்கும் செம்ம கடுப்பாக்குது. நீ வாய மூடுன்னு சொன்னேன், உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்க்சன் இப்போ அப்படியே வந்து சாராவை எரிஞ்சு விழுக. ஃபிலிக்ஸோ அப்படியே அவனை உத்து பார்த்துக்கிட்டு இப்போ எதுக்குடா அவ்வளோ கத்துற, ப்ளீஸ் கோவம் நான் ஏன் மேலே கட்டு, சாராவை எதுவும் சொல்லாத, அவன் மேலே எந்த தப்பு இல்லை, அவளை திட்டாத அப்படிங்க. ஓடேங்கப்பா என் தங்கச்சா நான் என்ன பண்ணணும் சார் வந்து சொல்லித்தரீங்களா, அவ்வளோ லவ்வா 2 பேத்துக்கும் அப்படின்ட்டு அப்படியே 2 பேத்தையும் ஒரு மாதிரி பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட்டு. ஏய் இங்கே பாரு அங்கே நிற்கிறாளே அவள் என் தங்கச்சி, என் உயிரிட, அவள் என் பாப்பா. எனக்கு தெரியும் என் பாப்பாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அவள் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு அவளை திட்டவும் அடிக்கவும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ எனக்கு அதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை, புரிஞ்சதா? என் தங்கச்சிக்கு தெரியலன்னா நல்லது கெட்டதை சொல்லித்தரதான் அண்ணன் நான் இருக்கேன். பாப்பா இவனுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீல, இவனுனாலும் 4 வருஷம் காலேஜ் ஒன்றா தான் படித்தோம். இந்த நகமும் சதையும் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருந்தோம், லோ திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாரு எனக்கே தெரியாது இவனுக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கான்னு. தங்கச்சி இருக்காங்கிறதே வெளியே சொல்ல அசிங்கம்னு நினச்சி சொல்லாமல் இருந்த பெரிய மகான் இவர். நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி போயிட்டோம், எனக்கு இவ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி உன்னை நடு ரோட்டில் நம்போன்னு விட்டுட்டு போனாலும் போயிடுவான். இவனை நம்பாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பங்க்சன் கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே சாராக்கோ என்ன சொல்கிறது, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஃபிலிக்ஸ் மேலே நிறையா தப்பும் இருக்குல்ல, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கா. பங்க்சனோ இங்கே பாரு ஃபிலிக்ஸ், உனக்கு வேணா தங்கச்சி இருக்கிறது ஒரு பொருட்டாக கூட இல்லாமல் இருக்கலாம், அவள் வாழ்க்கையை பற்றி உனக்கு அக்கறையே இல்லாமல் இருக்கலாம், நீ கண்டுக்காமல் இருக்கலாம். அப்படி என்னாலலாம் எக்கேடோ கிட்ட போனே ஏன் தங்கச்சியை விட முடியாது. ஏன்னா இவன் என் உயிரிடா, என் ரத்தம், என் சொந்தம். இவளை தவிர எனக்கு இந்த உலகத்தில் யாரும் பெருசு கிடையாது. என் பாப்பா தான் எனக்கு முன்னாடி. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே ஒவ்வொரு நிமிஷமும் என் பாப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அவள் அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு நீ அவள் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், அவள் வாழ்க்கையை விட்டு இந்த வீட்டை விட்டோம் இப்படியே வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பங்க்சனோ செம்ம காலில் கத்த. ஃபிலிக்ஸுக்கோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அவனால் என்ன சொல்ல முடியும். ஸோ இப்போயும் அதே தான், எப்படி லீக்கிட்ட அவமானத்தில் நின்னானோ அதே மாதிரி தான் பங்க்சன் திட்டும் போதும் வாயே திறக்க முடியாமல் நிற்கிறான். பங்க்சனோ ஃபிலிக்ஸை பார்த்துட்டு நீ இப்பெல்லாம் சொன்னால் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சாரா அப்படின்னு சொல்லிட்டு சாரா பக்கம் திரும்பணும். பாப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து இங்கே பாரு பாப்பா, நான் சொல்கிறேன், எனக்கு இவனை பிடிக்கல, இவனோட நீ வாழக்கூடாது. ஆனால் அதையும் மீறி உனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, இவனோட தான் லைஃப் அமைச்சிக்கணும், வாழ போகிற அப்படின்டா இன்றைக்கி முடிவு பண்ணு. நானானு நீ அவன் தான் வேணும்னு போனா நான் தடுக்க மாட்டேன், குறுக்க நிற்கவும் மாட்டேன். உன் லைஃப்பை நீ அவனோட சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த நானோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். ஆனால் அதே சமயம் இன்னையோட இந்த நிமிஷத்தோட உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தலை முழுக்கிட்டு அவனோட நீ போயிட்டே இருக்கலாம், நான் எதுவும் கேட்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சாராவை பிடிச்சி அப்படியே ஃபிலிக்ஸ் மேலே தள்ள. சாராவோ அவ்வளோதான், அவளால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஐயோ நானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே பங்க்சனியை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே அலறா. இல்லை நானா, எப்படி நானா நீ அப்படி சொல்லலாம்,
ஏன்னா உனக்கு நான் உயிர்னா எனக்கு நீ உயிர் இல்லையா? அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக நான் நிற்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணினானா நான் எப்படி நானா உன்னை விட்டுட்டு போவேன்? எனக்கு நீ தான் வேணும் நானா. உன்னை விட வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லை நானா. நீ தான் வேணும் நானா. எனக்கு யாரும் வேணாம். நான் யாரோடையும் போக மாட்டேன் நானா. என்னை போக சொல்லாத நானா அப்படின்னு கட்டி பிடிச்சி பாங்க்சன் அப்படியே அழுதுட்ருக்க. பாங்க்சனும் அப்படியே ஃபிலிக்ஸை இப்படி என் தங்கச்சிடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அங்கே அப்படியே ஃபிலிக்ஸுக்கோ அவமானத்தில் தாங்க முடியல. சாராவை பார்க்கலானா சாராவை தான் திரும்பி கூட அவனை பார்க்க முடியாத கஷ்டமாக இருக்குது அவளுக்குமே. என்ன பண்ணுறது? அண்ணனா ஃபிலிக்ஸான்னு கேட்கும்போது இப்போ வந்து ஃபிலிக்ஸை விட அவளை சின்ன வயசுலேருந்து எந்த கஷ்டமும் அனுபவிக்க விடாமல் வளர்த்த அண்ணன் தானே பெருசாக தெரியுவான். ஸோ அண்ணனை விட்டு போக முடியாதுங்கனால ஃபிலிக்ஸை திரும்பி கூட பார்க்காம அவ்வளோ அழுதுட்ருக்க. ஃபிலிக்ஸோ அவன் முகத்தை அப்படியே பார்த்தவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாங்க்சனோ பார்த்தல, இதுதான்டா உண்மையான பாசம். நம்ம எந்த அளவுக்கு பாசத்தை கொடுக்குறோமோ அது 100 மடங்கு திருப்பி கிடைக்கும். நான் 1 பங்கு பாசம் காட்டினா என் தங்கச்சி அதை 100 பங்காக என் மேலே திருப்பி கொடுப்பா. தங்கச்சிக்கு அவ்வளோ பாசம். அவளுக்கு நீயா நானா நான் கண்ணை மூடிக்கிட்டு முடிவெடுப்பா. ஏன்னா என் தங்கச்சி மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கா. பட் உனக்கு தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. பாவம், என்ன பண்ணுவ? அதுக்கு ஃபஸ்ட்டு நீ பாசம் காட்டியிருக்கணும். நீ பாசத்தை கொடுத்தா தானே திருப்பி கிடைக்கும். அதை திருப்பி எதிர்பார்க்க முடியும். கொடுக்காத பாசம் எப்படி கிடைக்கும்? இங்கே பாருடா, ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பேசி போர் அடிக்க நான் விரும்பலை. ஸோ ஃபிலிக்ஸ், உனக்கு என் தங்கச்சி கிடைக்க மாட்டா. அதனால் இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு சீன் க்ரியேட் பண்ணாமல் இப்படியே இதான் வாசல், வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கை காட்ட ஃபிலிக்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒரு மாதிரி இருக்கு. அவனால் சாராவை விட்டு கொடுக்க முடியல. சாரா ஏதாவது சொல்ல மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு வாட்டி அப்படியே ஃபிலிக்ஸை வந்து சாராவை பார்க்க, சாராவோ ஃபிலிக்ஸை திரும்பி கூட பார்க்கல. அவளால் அங்கே நிற்க கூட முடியல. இதுக்கு மேலே நின்றா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவளை உள்ளே ஓடிடும் அழுதுகிட்டே. அப்படியே பாங்க்சன், இன்னும் ஏன்டா நிற்கிற, போ அப்படிங்கிற மாதிரி வாசலை காட்டுறான். ஸோ அதுக்கு மேலே அங்கே ஃபிலிக்ஸால் நிற்க முடியல. ஆனால் அவனால் வேகமாக நடக்கக்கூட முடியல. ஒரு போன மாதிரி தான், அப்படியே உயிரற்ற உடம்பு போகிற மாதிரி அப்படியே மெதுவாக அசைஞ்சு வெளியே போகிறான். அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ். ஒரு தைரியமான எப்போவுமே திமிராக இருக்கிற ஒரு ஆம்பளை அழுதுட்டு போனால் எப்படி இருக்கும், அதுவும் இன்னொரு ஆணா அவனால் அதை உணர முடியுது. ஸோ ஃபிலிக்ஸ் வெளியானதும் பாங்க்சன் கண்லேயும் டியர்ஸ் வருது. அதை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே தொடச்சிக்கிறான். சாரி மச்சான் அப்படின்ட்டு மனசார அவன்கிட்ட சாரி கேட்குறான் மனசுக்குள்ளேயே. இங்கே அப்படியே காலையில் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அசைய கூட முடியல. இரும்பு பொடியாக நம்ம லீவ் பிடிச்சிட்டு இருக்கும்போது உங்களால் எப்படி அசைய முடியும்? இப்போ அப்படியே பக்கவாட்டில் திரும்பி பார்த்தா சார் உங்களை நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கான். அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் முகத்தை இவ்வளோ அமைதியாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க. அதுவும் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் குழந்த மாதிரி அப்படியே இன்னசென்ட்டாக தெரிவாங்க. பட் இவன் தூங்கும்போது கூட முரட்டத்தனமாக தூங்குற மாதிரி உங்களுக்கு தெரியுது. முரட்டு குழந்தை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்படியே அவனையே பார்க்குறீங்க. ரசித்து அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. இவர்கிட்ட இப்படி நான் வந்து அடங்கி கிடப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஆனாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஒரு பாதுகாப்பாக நிம்மதியாக இவரோட இருக்கும் போது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவனை அப்படியே ரசித்து பார்க்குறீங்க. அப்படியே அங்கே கை அவனை தொடப்போக்குது. என்ன வேணாம், ஒழிச்சிட்டாருன்னா பிரச்சனை அப்படிங்கிற நினச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு மெதுவாக அவன் கண்ணத்தை தொட அவனும் அப்படியே புரண்டு இப்போ நல்லா அவங்க கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு படுக்க உங்களுக்கோ தீ சும்மா இருந்தவன நோண்டிட்டோமோ அப்படின்ட்டு இருக்கு. பட் அவன் அப்படியே படுத்திருக்க தூங்குறாரு தான் போல் அப்படின்னு நினைக்க அடுத்த நிமிஷம் அப்படியே லியோ கழுத்தில் அப்படியே லிப்ஸை வச்சு வரச உங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது. நீங்களும் ஐயோ காலையிலே ஆரம்பிக்கிறாரே அப்படின்ட்டு சார் விடுங்க, விடிஞ்சிருச்சு, நேரமாச்சு, நான் போகணும், நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நகத்தை பார்க்க எது அப்படின்ட்டு அவனும் நறுக்குன்னு கழுத்தில் அப்படியே பைட் பண்ண லீ அப்படின்னு கத்துறீங்க. அது இதை முன்னாடியே சொல்லியிருந்தா கடிச்சிருக்க மாட்டால அப்படின்ட்டு அப்படியே கடிச்ச இடத்துல இப்போ அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஜிவ்வுன்னு இருக்குது. ஐயோ விடுங்க லீ, டைமாச்சு, எந்திரிக்கணும்ல, வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை நகர்த்தி விட்டு நீங்கள் எழுந்திருக்க ட்ரை பண்ணா அப்படிலாம் விட்டுருவானா நம்ம ஆள் பேபி அப்படின்னு அப்படியே கை பிடிச்சி மறுபடியும் இழுக்க தொப்புன்னு அவனோட செஸ்ட்லேயே விழுகுறீங்க. அப்படியே நீங்கள் அவனையே பார்க்க அவனை கண்ணை மூடித்தான் படுத்திருக்கான். நீங்களோ என்ன இது, ஏன்டி பண்ணுறீங்க காலையிலேயே? நீ தாண்டி காலையிலேயே என்னை டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்க, என்ன சொல்லி கூப்பிட்டா திரும்ப சொல்லு. அவனுக்கோ அப்படி கூப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் வாயிலேருந்து அவன் பேர் வரும்போது ரொம்ப ரொம்ப லீ அப்படிங்கிறீங்க. ஐயோ கேட்கும் போதே அப்படி கிறக்கமாக இருக்கே. ஐயோ லீ, நான் உங்களை லீன்னு
கூப்பிடுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு தயங்கி அப்படியே நீங்கள் கேட்க அவனும் கண்ணை முடிக்கிட்டு அப்படியே பேபி நடி இப்படி கேட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் அவனும் இப்போ நான் உங்களை கொஞ்சம் கொன்னுக்கட்டா அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற மனநிலை இருக்கான். அட்லீஸ்ட் பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கா அந்த அவனுக்கு ரொம்ப வேறு பிடிச்சிருக்கு. நீங்களும் மறுபடியும் லீ உங்ககிட்ட தான் கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு அவங்கள அப்படியே புரட்டி போட்டு இப்போ அப்படியே அவங்க மேலே அவன் 2 பேரும் எதுவுமே பேசலை. நீங்களும் அப்படியே அவன் பண்ணதில்ல வாயடிச்சு அவனையும் பார்க்க அவனும் உங்களே தான் பார்க்குறான். எதுவும் பண்ணல. உங்கள் லிப்ஸோட லிப்ஸ் உரசுற அளவுக்கு இருக்கு. அப்படியே நீங்களும் அது வந்து நான் உங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணு. நான் உங்களை எப்படி லீனு பேர் சொல்லி கூப்பிடுறது உங்களுக்கு எதுவும் சங்கட்டமாக இல்லைல்ல? ஏன்னா எனக்கு இப்படி கூப்பிடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு லீனு. ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா கோபம் கீது வருமா அதான் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்க. சரி பேபி நீ கூப்பிடு கோவம் வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எது கூப்பிட்டா கோவம் வருதான்னு பார்க்க போகிறாரோ? ஒரு வேளை கோவம் வந்து அடிச்சிருவாரோ அப்படிங்கிற பீதி வருது. இப்போ அப்படியே உங்களே பார்த்துட்டு இருந்தானோ கோப்படுறி அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாக சொல்ல அவ்வளோதான் பயந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி வாய மூண்ட அடுத்த நிமிஷம் உங்கள் லிப்பில் அவன் லிப் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கூப்பிட்டது அவன் வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கனியில் என்னடா டேஸ்ட் இருக்குது இக்கனியில் தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி ருசிச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ என்ன தான் அவனுக்கு உட்கார வச்சு பக்கமாக சாஃப்ட்னஸை பற்றி கிளாஸ் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்தளவுக்கு ரூடாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ரூடாக கிஸ் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு தெரியவே இல்லை. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர வரைக்கும் நீங்களோ அப்படியே வலி தாங்காமல் லைட்டாக டியர்ஸ் உங்கள் கண்ணிலேருந்து வர அப்போ தான் அதையே சார் வந்து உணர்றாரு. ஸோ அவனும் ஐயோ சாரி பேபி ஐம் சாரி அப்படின்ட்டு இப்போ உங்கள் லிப்பில் அப்படின்னு பட்டும் படாமல் ஒரு கிஸ் வைக்க நீங்களும் அப்படியே லிப்ஸெல்லாம் வந்து ரெட்டாகி அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் சாரிடி இது ஏன் தப்பு இல்லை, இவ்வளோ அழகாக மான்குட்டி மாதிரி இருந்தது ஓன் தப்பு, அதுதான் அப்பப்போ கொஞ்சம் எல்லாம் மீறிடுற டெம்ட் பண்ணுறடி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணி சாரி கேட்குறான். எப்போவுமே முரட்டுத்தனமாக உங்ககிட்ட அடாவடியாக நடந்துக்கிறதும் பிடிச்சிருக்கு. அப்பப்போ அப்படி அடங்கி போகிறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் அவனையே இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்க உங்களை அப்படியே கையில் தூக்கி மெதுவாக வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கட்டு அப்படின்னு மறுபடியும் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி ஓகே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு ஜிம்முக்கு போயிடறான். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பாடா கொஞ்சம் விட்டுருந்தா ஏதாவது பண்ணியிருப்பாரோன்னு பயத்திலே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி படப்படப்பு போய் அப்படியே நிம்மதியாக நீங்கள் குளிக்க ஆரம்பிக்கிறீங்க. இங்கே ஓடி வந்த சாராவோ அப்படியே பெட்டில் சுருண்டு படுத்திருக்கா. அழுது முகமெல்லாம் வீங்கி அப்படியே குப்பரை படுத்துட்ருக்கவளை அப்படியே வந்து பங்க்ஷன் பார்க்குறான். இருந்தாலும் அவகிட்ட போகலை, சமாதானப்படுத்தலை, அழாத மாதிரி எதுவுமே சொல்லலை. பிகாஸ் அவனுக்கு நல்லாவே தெரியும் இப்போ போய் சமாதானப்படுத்தினா இன்னும் அழுவா அப்படிங்கிறனால இப்படி அவளே சமாதானம் ஆயிடுவா. தனியாக இருக்கட்டும் கொஞ்சம் அவளுக்கு இப்போதைக்கு தனிமை தான் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பங்க்ஷனும் அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவனோட வேலைக்கு கிளம்புறான். ஸோ வந்துட்டு சாரா பக்கம் போகவே இல்லை. சாராவும் நிமிந்து கூட பார்க்கல, அழுதுகிட்டே தான் படுத்திருக்கா. ஸோ வெளியில் வந்தோனோ வேலைக்கு கிளம்பிட்டுருக்கா. இங்கே நம்மால் ஷேடாவோ அடே இங்கே ஒருத்தன் நான் இருக்கேன்டா, வீட்டில் நடந்த கலவரத்தெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்குன்னு நான் ஒருத்தன் இங்கே இருக்குங்கிறதே மறந்துடாதீங்கடா. அண்ணனும் தங்கச்சியும் சண்டை போட்டு என் சோத்தில் கையை வச்சிடாதீங்களா, படுவாவீங்களா, எனக்கு இன்றைக்கி முட்டை கிடைக்குமா சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி அதுவோ பார்த்துக்கிட்டு இருக்குது. ஃபங்க்ஷனோ அப்படியே ஷூவை போட்டவன் ஷேடோ அப்படின்னு கூப்பிட்டதும் அவ்வளோதான் அப்பாடா ஒளி வந்து விட்டது வலி வந்து விட்டதுன்னு எப்படியோ நம்மளை கூப்பிட்டாங்க சோறு போட போகிறாங்க, சாமி சோறு போடுதுன்னு ஷேடோ ஆசையாக ஓடி வந்து பங்க்ஷனோட காலை சுற்றி வரான் பாசத்தோட. ஸோ பங்க்ஷனோ டே ஷேடோ வீட்டில் நடந்ததெல்லாம் பார்த்தல, சாரா ரொம்ப அப்செட்டாக இருக்கா, பாப்புவை நீ தான் பார்த்துக்கணும், நான் நம்பி தாண்டா விட்டுட்டு போகிறேன், எங்கேயும் ரூபி ரோசின்னு ஊர் சுற்ற போகாமல் அவளை ஒழுங்காக பார்த்துக்க. அதெல்லாம் சரிடா நீ கிளம்பு, எனக்கு சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி ஷேடோ பார்க்குது. அதெல்லாம் உன் விஷயத்தில் கரெக்டாக இருப்பியே, நான் அவளை பார்த்துக்க சொன்னது ஒன்று, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி மேலே வச்சு அது அப்படியே தலையை வச்சு அமுத்துது. ஸோ அதோட பாஷை அவனுக்கு புரியும். ஸோ பங்க்ஷனோ ஓகே மச்சான் நீ பார்த்துக்கோங்க நம்பிக்கையில் கிளம்புறேன், ஊர் சுற்ற போயிடாத, உனக்கான சாப்பாடும் இருக்குது சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பங்க்ஷன் அங்கேருந்து போக்க சேடவோ அதெல்லாம் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வாசலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கே பங்க்ஷன் அப்படியே இறங்கி வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண அது அப்படியே ஒரு விழி எதிர்த்து பார்த்துட்ருக்கு. வேறு யார் நம்ம தாரா தான். அவனுக்கு தெரியாமல் அவனை சைட் அடிச்சிட்ருக்க மின்னல் வேகத்தில் அவன் பைக்கில் அங்கே கிளம்பிடுறான். அம்மா சொல்லக்கூடாது, இவா பைக்கை உதச்சி ஸ்டார்ட் பண்ணுற அழகே அழகு தான் அப்படின்னு கடாக்கு எடுக்கிறா. கடாக்கு எடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஆளையே காணோம். எங்கே போனான்
அதுக்குள்ளே போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி இப்போ தானே வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு அவள் யோசனையோட எட்டி பார்த்துட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு சவுண்டு. அந்த வாய்ஸ் அவளுக்கு தெரியாதா என்ன? வருஷங்காலமாக அவனையவே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறவளுக்கு வாய்ஸை கேட்டதும் தூக்கி வாரி போடுது. ஒரு பக்கம் இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவாளா அப்படிங்கிற பயம் பதட்டம் எல்லாம் அவளுக்கு ஒன்று சேருது. அவ்வளோ அப்படியே திரும்பி இப்போ பங்க்ஷனை பார்க்க பங்க்ஷனும் அவளே தான் பார்த்துட்ருக்கோம். 2 பேரும் இப்போ தான் ஒருத்தர் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. அப்படியே இவ்வளோ நாள் கனவுலேயே குடும்பம் நடத்திட்டு இருந்தவளுக்கு பங்க்ஷனை அப்படி நேருக்கு நேராக பக்கத்தில் பக்கம் மயக்கம் வராத குறைதான். மயங்கேயும் தொலைஞ்சிடாதடி, அவளை இப்போ தான் பார்க்கவே முடியுது. நன்னா பார்த்துக்கோ, பேசுகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை நன்னா யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு மயங்கி இங்கே விழுந்து தொலைஞ்சிடாதடி பாதகத்தி அப்படின்னு தன்னை தானே எப்பா மயங்கிடக்கூடாது, முழிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குற பதட்டத்தில் ஏதோ நடந்துடக்கூடாதுங்கிற வேண்டுதலோட அவனையே பேன்னு பார்த்துட்டு இருக்க. அவனுக்கோ கைரா வந்தப்போ ஒரு மாதிரி ஹார்ட்டில் ஒரு படப்படப்பு இருந்திருக்கும்ல. ஸோ அதே படப்படப்பு இப்போ தராவை பார்க்கும்போது இருக்குது. அவனுக்கோ என்னன்னு புரியல. என்ன நம்ம ஹார்ட் பீட் திடீர்னு ரைஸ் ஆகுது, இவளை பார்த்ததுங்க நமக்கு இப்படிலாம் தோணுது. ஐயோ இதெல்லாம் சரியில்லையே, என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவன் ஹார்ட்டை டே நீ வேறு நேரங்கட்ட நேரத்தில் துடிச்சு பயமுடுத்தாது, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டை அப்படியே அடக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ நீ தானே தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவ்வளோ வாயே திறக்காமல் அப்படியே பேனு. அவனை கிட்ட பார்த்ததே அவளுக்கு பேரதிர்ச்சி, இதிலங்க பேச்சு வர்றது. அதையும் தாண்டி அவனை இவ்வளோ நாள் கனவுலையே காதலிச்சிட்டு இருந்தவ நேரில் பார்த்தா விடுவாளா? அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே முழுங்குற மாதிரி பேனு பார்த்துக்கிட்டே நிற்கிறா. ஒன்னதாம்மா காது கேட்குதா இல்லையா, இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதோ அப்படின்னு அவன் அதுக்குள்ளே செவிடு குருடு இப்படிலாம் நினச்சி என்னென்னமோ அவன் பாட்டுக்க பேசிகிட்டு இருக்கா. இங்கே எதுவுமே தாராவோட காதல் விழுகலை. அவள் தான் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே அப்படியே போயிட்டாளே. ஸோ பங்க்ஷனோட அவன் ஒரு தனியாக ஒரு ரொமான்டிக் டான்ஸே ஆடிட்டுருக்கா. இங்கே இவனோ இந்த பிள்ளை என்ன கண்ணை திறந்துட்டே கனவு கண்டுட்டுருக்குதா இல்லை நின்றுக்கிட்டே தூங்குதா அப்படிங்கிற மாதிரி அவனோ ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்தி பார்த்து மைக் செட் வச்சு காதில் கத்தினாலும் இதுக்கு காது கேட்காத போல இருக்குது சுத்தம் அப்படின்னு நினச்சிக்கிறான். இதுக்கு மேலே இங்கே நின்று என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவனோ அப்படின்ட்டு சரி காலையிலேயே யார்மா நீ இப்படி வந்து என் உயிர் எடுக்கிறங்கிற மாதிரி அங்கேருந்து நகரப்போக்க இப்போ தான் தாராவுக்கு கொஞ்சமாக சுயநினைவே வருது. ஐயோ போகிறாரே அவள் போகிறா நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு மரமண்டையில் வரைக்க அண்ணா அப்படின்ட்டு அதை சார் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கூப்பிட அவனும் அப்படியே திரும்பி அவளை இடுப்பில் கை வச்சுட்டு முறைச்சி பார்க்க அது அண்ணு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வார்த்தையே வரல. ஏதோ ஒரு தைரியத்தில் கூப்பிட்டுட்டா. இப்போ வாய் வராத குழந்த மாதிரி அப்படியே பெப்பன்னு நிற்க. அது சரி வார்த்தையும் வரலையா அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷனோ ஹலோ இவ்வளோ நேரம் நான் ஒருத்தன் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு கனவு கண்டுகிட்ருக்கீங்க, நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருந்தேன், சரி காதில் தான் விழுகலை போல இருக்குன்னு தான் திரும்பி போயிடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறான். இல்லை அது திடீர்னு இப்படி பார்க்கவும் சரி ஓகே விடு, ரொம்ப நர்வஸாக இருக்க மாதிரி தெரியுது, வெயில் அதிகமாக இருக்கனால அப்படி இருக்க போல், அதை விடு நான் வந்த வேலையை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டவனோ இது உங்கள் ஹேண்ட்பேக் தானே அப்படின்னு கேட்குறான். அப்படின்ட்டு தாரா பார்க்குறா. நீ தாரா தானே அப்படின்னு கேட்குறான். நான் மீரா அப்படிங்கிறா. எது அப்போ நீ தாரா இல்லையா அப்படிங்க அது நான் தான் தாரா. என்ன ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் நீங்கள் தாரானா அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் உங்களோட தானே, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இந்த ஹேண்ட்பேக்கு உங்களோட தானே அப்படின்னு கேட்டு ஹேண்ட்பேக் நீட்டு ஆமாம் எந்த தான் அப்படின்ட்டு அவளும் வாங்கி பார்க்குறா. அதுக்குள்ளே வந்துட்டு அவளோட ஆதார் கார்ட்லேருந்து ஓட்டர் ஐடி லைசன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை வச்சு தான் அவன் தாரா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து கேட்டிருப்பான். ஸோ அதில் பார்த்து அவ்வளோ அப்படியே திருன்னு முழிக்க என்னம்மா திருவிழாவில் காணா போன பொம்மை மாதிரி இப்படி முழிச்சுக்கிட்டே நிற்கிற, நல்லா போ உன்னை நல்லா பெற்று விட்ருக்காங்க, இப்படி ஹேண்ட்பேக்கே தொலைச்சிட்டு நிற்கிறியே, அதை கொடுக்கலான்னு வந்தால் இப்படி திருன்னு முழிக்கிற, எனக்கு உன்னை பார்த்தாலே என்ன சொல்கிறதுன்னு தெரில போ, இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹேண்ட்பேக் மட்டும் இல்லை உன்னையவே தொலைச்சாலும் தெரியாது போலக்கு, தொலைச்சிட்டு தான் நிற்கிறேன் அப்படிங்கிறா. எதே அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, அது சரி நீயா ஏதாச்சும் பேசு, அது புரியவும் புரியாது எனக்கு அப்படின்ட்டு அவனோ யார் நீ அப்படின்னு கேட்குறான். தாரா அது இல்லை, உன்னை நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையே, இந்த ஏரியாவெலாம் எனக்கு எல்லாருமே அத்துப்படி, நான் பார்த்ததே இல்லை, ஏரியாவுக்கு புதுசா, யார் வீட்டு பொண்ணு நீ, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்ட்டு என்னமோ ஓட்டர் ஐடிக்கு லிஸ்ட் எடுக்க வந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிறான், குடும்ப டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்குற மாதிரி. அது நான் கைரா வீட்டுக்கு வந்திருக்கேன், அவங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தர தங்கி சொல்ல, ஓ மாமி வீட்டு பொண்ணா நீ, அது சரி அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சே கொல்றாரே,
இங்கே நிற்க முடியல, பறக்கிற மாதிரி இருக்கிறது. இவராண்ட என்னோடய லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இவரை பார்க்கும் போதெல்லாம் படபடப்பாக இருக்க. பெருமாளே, நான் இவரை பார்க்கணுன்ட்டு வந்தேன். உன்னை சேவிச்சுட்டு வந்ததெல்லாம் வீணாகலை. என் கண்ணு முன்னாடி என் கிருஷ்ணாவை கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இந்த மீராவுக்கான கிருஷ்ணா அப்படின்னு மனசுக்குள்ளே அவப்பாடுக்க பேசிகிட்டு இருக்காங்க. அது சரி, மறுபடியும் ட்ரீம்குள்ளே போயிட்டாலங்கிற மாதிரி ஃபங்க்ஷனும். ஏம்மா, உன் திங்ஸ் எல்லாம் கரெக்டாகன்னு பார்த்துட்டியா? இந்த மாதிரி மறுபடியும் மிஸ் பண்ணாத. மோசமான ஏரியாமா, யாராவது தூக்கிட்டு போனால் அப்புறம் கிடைக்காது. ஏதோ நான் பார்த்தனால எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மை காட், டைம் ஆயிடுச்சு, ஓகே நான் கிளம்புறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுகுடுன்னு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு அவனோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். போகிறான். அவனையே பேன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறா தாரா. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.